டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது. அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது. இது என்னங்க புதுசாக வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவ்வளோ வருது, நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோள்கள் கிரகம் ஒரு வட்ட பாதையில் வருது, ஒரு இடத்துல நிற்கும், திருப்பியும் பின்னாடி போகும், முன்னாடி போகும், திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம். மே மாதம் ஒரு 22 அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது. அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும், ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ கடக ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது, ஒரு அக்டோபர் 18 அந்த மாதிரி வந்தது. அக்டோபர் 18லேருந்து ஒரு நவம்பர் 11 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போவும் நவம்பர் 11 தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும். அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வக்ர பயிற்சினால சில பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறப்போகுது. குருன்றது சுபகிரகம், அதனால் நல்லதே தான் நடக்க போகுது. வீடு மாறுறதுனால அச்சச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை. ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது, இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போகுது. அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். மிகவும் சந்தோஷமான இயற்கையில் அறிவான மிதுன மக்கள். சரி, ரொம்ப எப்போவுமே அவங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தால் கூட ஜோக் அடிப்பாங்க. ஒரு எப்போவுமே மைண்டை ஒரு ஜாலியாக வச்சுட்டு இருக்க மிதுன ராசிக்காரங்க. உங்களுக்கு வந்து வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது? நீங்கள் தான் உங்கள் இருக்கிறதுல ஜாக்பாட். ஏன்னா குரு பயிற்சி நடக்கும் போதும் குரு உங்கள் வீட்டிலே தான் இருந்தார். அடுத்து அதிசாரம் போகும்போது உங்கள் 2ஆம் வீட்டுக்கு போனார். ஸோ பணம் சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய வந்திருக்கும். வக்ரமும் உங்கள் 2வது வீட்டிலேருந்து திரும்ப உங்கள் வீட்டுக்கு தான் வர்றார். ஸோ உங்களுக்கு வந்து எப்படியும் நல்லது தான். அதிசாரம் நடக்குதோ வக்ரம் நடக்குதோ உங்கள் காட்டில் மழை, அதுவும் பணமழை தான். சரி, ஓகே. இப்போ யாராவது அப்படிலாம் இல்லைங்க, நான் நினச்ச அளவுக்கு வர்றேன்னா, நினச்ச அளவுக்குன்னு இல்லை, உங்களுக்கு அந்த நேரத்துக்கு என்ன வரணுமோ அது கரெக்டாக வரும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஒன்று. அப்படி யாராவது வராமல் கொஞ்சம் ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் இப்போ ட்ரை பண்ணுங்கள். இப்போ குரு வக்ரம் ஆகிறதுனால அந்த பணம் வந்து உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. சரி, ஒன்று பணம் அதிகமாக வரும், இன்னொன்று குடும்ப சந்தோஷம் ரொம்ப அதிகமாகவே அதிகரிக்கும். இன்கேஸ் இல்லை நான் ஏதோ எனக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னா டக்குனு போய் ஜோசியரை பார்த்துருங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மிதுனமுக்கு தான் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. நல்லது வந்து மிதுனத்துக்கு தான் ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. அதனால் அது உங்களுக்கு நடந்தே தீரணும். என்னன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஒன்று. இன்னொன்று, உங்களுக்கு நேச்சுரலாகவே இந்த டைமில் ஒரு 6 மாதத்துலேயே உங்களுக்கு பெரிய எதிரிகள் தொல்லலாம் இருந்திருக்காது. என்னென்ன பிரச்சனை இருந்திருக்கோ அது எல்லாமே தவிடுபடியாக இருக்கும். இன்னொன்று, மேரேஜ் தேடுறவங்களுக்கும் அலையன்ஸ்லாம் நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? அப்படி வரலனாலும் திருப்பியும் சொல்கிறது அதுதான், நீங்கள் திருப்பியும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு மேரேஜ் அலையன்சஸ்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக எதிரிகளால் நடக்கிற தொல்லைகள் எல்லாமே கம்மியாகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டில் யாருன்னா கேசஸ்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கம்மியாகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து வெளியே ஏதாவது பணம் கொடுத்துருந்து அது வராமல் ஏதாவது இருந்ததுன்னா அதை திருப்பி கேட்கறதுக்கு இது சரியான டைம். சரிங்களா? நம்ம எப்பவுமே சொல்கிறது இதுதான், வக்ர பயிற்சின்றது அந்த குரு கிரகம் வந்து முன்னும் பின்னும் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதனால் எந்த டைம், இந்த ஒரு மாதத்தில் எந்த டைமில் உங்களுக்கு கிளிக் ஆகும்னே தெரியாது. அப்படி இந்த ஒரு மாதத்தில் கிளிக் ஆகலைன்னா கூட திருப்பி அந்த வக்ர பயிற்சி எப்படின்னா, உங்களுடைய கடகத்துலேருந்து உங்கள் 2ஆம் வீட்டிலேருந்து திருப்பி உங்கள் வீட்டுள்ள தான் வருது, மிதுனத்துள்ளே தான் வருது. இப்போ போடுற எஃபர்ட்டு அடுத்த மார்ச் 11 வரைக்கும் வக்ரத்தில் இருக்குது. அப்போ கூட உங்களுக்கு கிளிக் ஆகிடும். ஆக்சுவலாக அதுக்கு அப்புறமே கூட ஒரு வருஷம்லாம் கூட உங்கள் 2ஆம் வீட்டே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. இருந்தாலும் இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இது ஒன்று. இன்னொன்று, தொழில் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது புதுசாக ஜாப் ட்ரை பண்ண போகிறீங்க, முக்கியமாக அப்ராட். ஏன்னா நீங்கள் வந்து காற்று ராசி நீங்கள் வந்து வெளிநாடு போகிறதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது எதனா ட்ரை பண்ண போகிறீங்க, ப்ரமோஷன் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் அதை ட்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. படிக்கிறவங்களும் அப்ராடுக்கு போகணும், ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஃப்ளைட்டுன்றது நம்ம ஃபஸ்ட்டு அப்ராடுன்னும், இப்போ நீங்கள் வந்து இப்போ டெல்லி மும்பையில் போய் படிக்கிறீங்கனால ஃப்ளைட்டை தான் இப்போ நிறைய பேர் போகிறோம் நம்ம. ஸோ அதுவும் நம்ம எடுத்துக்கலாம். ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம்.
பெரியவங்க இப்போ குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க, மேனேஜர்ஸ், இல்லை அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, உங்கள் ஒரு குரு ஸ்தானத்தில் உங்களுக்கு நல்லது எடுத்து சொல்கிறவங்கள மீட் பண்ணி ஏதாவது நீங்கள் கேட்கணும், ஒரு கைடன்ஸ் கேட்கணும், அடுத்த வருஷம் எப்படி தொடங்குறதுன்னு கேட்கணும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை போய்ட்டுருக்கு எனக்கு சரி பண்ணுறதை கேட்கணுன்னா இப்போ நீங்கள் அதை கேட்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல நேரம் இது. சரி, இதுக்கு எந்த தெய்வத்தை வழிபடலான்னா, மிதுனத்துக்கு டிஃபால்ட் 2 பேர். ஒன்று கிருஷ்ணரை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று நடராஜர். ஏன்னா சிவபெருமான்லேயே நிறைய வடிவங்கள் இருக்குது. நடராஜர், அதுவும் முக்கியமாக நீங்கள் திருவாதிரையாக இருந்துட்டிங்கன்னா நடராஜர் தான் கண்ணை மூடிக்கிட்டு. நடராஜர் நல்ல அலங்கார கோலத்தில், கிருஷ்ணரும் சரி நடராஜரும் சரி, எப்பவுமே கடவுளை நல்ல அலங்கார கோலத்தில் வச்சு பாருங்கள். உங்களுக்கு உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு எந்த கடவுளோ அந்த கடவுள் ஃபோட்டோவை நீங்கள் ஹாலில் ஒட்டிடுங்க. பெட்ரூமில் நம்ம ஒட்ட முடியாது, வேண்டாம் அப்படின்னா கூட ஹாலில் ஓட்டிடுங்க. நீங்கள் எழுந்தோடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்துட்டு வெளியே வந்து ஹாலில் உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கான கடவுளை பார்க்குற மாதிரி இருக்குங்க. அவங்க ஆசீர்வாதம், அவங்களுடைய அந்த ஆற்றல் உங்களுக்கு வர 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 உங்களுக்கு எனர்ஜி ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கான தெய்வத்தை சொல்லிட்டோம். உங்களுக்கான கலர் ட்ரெஸ்ஸஸையும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிஞ்சால் லைட் க்ரீன், இப்போ நான் போட்டிருக்கேன் லைட் க்ரீன், இதெல்லாம் மிதுனத்துக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். இதை நீங்கள் உங்கள் தெய்வத்தை வழிபட்டுட்டு யாரை அப்ரோச் பண்ணும்போது அப்ரோச் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியும். ஸோ நம்ம குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ குருவோடைய வக்ரம் எப்போ, டேட் என்ன, நவம்பர் 11 டிசம்பர் 4 வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம். அந்த 4ன்றது டிசம்பர் 10 வரைக்குமே நீங்கள் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும். இந்த வக்ரம் எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது, சரிங்களா? இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது. வக்ரம்ன்றது பின்னோக்கி போகுது. கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது, மேலே பேக்வேர்ட் போயிட்டே இருக்குது, மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் கடகத்து உள்ளே வக்ரம், அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும். இந்த வக்ரம்ன்றது என்னென்னா, அந்த ஜூபிட்டர் குருன்ற கோள் ரிவர்ஸ் கியரில் போகுது. நம்ம காரில் போகிறோம், ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது. இதுக்கப்புறம் மிதுனத்தில் கிட்டத்தட்ட டிசம்பர் 5 மிதுனம் போயிடும். அதுலேருந்து 90 டேஸ், மார்ச் 11, 2006 வரைக்கும் இருக்கும், 90 டேஸ். அது குரு வக்ரம் தான். நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சால் நம்ம அதை பற்றியும் ஒரு தனி பதிவு போடுவோம். ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும், எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது, இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இது நிறைய பேர் இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி நம்ம இது நம்பிக்கையாக சொல்லலை. இந்த கிரகம் மேலே மாறுது, குருன்ற ஒரு கோள் நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது. இது ஒரு சயின்ஸ். நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே இன்றைக்கினா 22ஆம் ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும். நீங்கள் மே மாதம் அந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, அந்த மக்கள் ஒரு 6 மாதம் கேப் கழிச்சு இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுதான் பேட்டர்ன். ஒரு கிரகம் நகரும் போது ஒரு விஷயத்தை தூண்டும், உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது எல்லாருக்கும் நடக்கும். யார் யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு அக்யூரேட்டாக நடக்குதுன்றது. உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இன்னும் தெளிவாக வேணும், உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக, வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும், இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்குமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை என்னால் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும். குருன்றது ஒரு முழு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்.